All successful people have certain habits that are non-negotiable. எல்லா மனுஷனுமே தன் வாழ்க்கையில ஹேபிட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணலாம், இல்ல தெரியாமலேயும் ஃபாலோ பண்ணலாம். ஹாய், என் பேரு சௌமியா சுந்தர். இஃப் யூ நியூ டு த சேனல், ஹலோ. நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தின வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் அதை தான் பார்க்க போறோம். செகண்ட் ஒன் இஸ் மை ஃபேவரட், ஸோ டோன்ட் மிஸ் இட். ஹேபிட் நம்பர் 1, வேக்கிங் அப் early. பாதி பேர் இப்பவே வீடியோல இருந்து போயிடுவீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடியோ எடுத்தாலுமே காலையில எந்திரிக்கிறது நல்லது, காலையில எந்திரிக்கணும். டீச்சர்ல இருந்து அம்மா அப்பால இருந்து எல்லாருமே ஏன் அதை சொல்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மனுஷங்களுக்கு பணத்தை விட முக்கியமான விஷயம் நேரம். ஏன்னா அது போனா திரும்ப வராது. காலையில எந்திரிக்கிறதுக்கு மூலியமா நம்மளுக்கு தினமுமே 2ல இருந்து 3 மணி நேரம் போனஸா கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு நாள் 24 மணி நேரம் தான். ஆனா நம்ம எவ்வளவு மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கோம், அந்த நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம பிரயோஜனமா செலவு பண்றோன்றதுலதான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கிடைக்குது அப்படின்றதுல இருக்கு. காலையில எழுந்துக்கிறதுக்கு மூலியமா நம்மளுக்கு அந்த நேரம் 2ல இருந்து 3 மணி நேரம் ஜாஸ்தியா இருக்கு. நார்மலா 8 மணி 9 மணி ஒரு நாளைக்கு எழுந்திருக்கிறோம்னா அன்னைக்கு நம்மளுக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறது என்னமோ ஒரு 10 மணி நேரம். அதுவும் நம்ம ஃபுல் டே ட்ரை பண்ணோம்னா 10 மணி நேரம். ஆனா நீங்க காலையில எழுந்தீங்கன்னா மினிமம் 14 ஹவர்ஸ் உங்களுக்கு ப்ரொடக்டிவா தான் போகும். ஏன்னா காலையில நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. 2வது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்போம் நம்ம. 3வது நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். எந்த பெரிய வேலைனாலும் காலையில எழுந்து செஞ்சோம்னா அதை சீக்கிரமா முடிச்சிட முடியும். 4 மணி நேரத்துல பண்ற வேலை கூட 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஹேபிட் நம்பர் 2, புக் ரீடிங். ஃபிக்ஷனல் இல்ல, நான் ஃபிக்ஷனல். அக்வயரிங் நாலேஜ் அட் எனி ஏஜ். எந்த வயசுலயுமே புது விஷயங்களை கத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு. உங்களுக்கு எந்த டாபிக்கா வேணாலும் இருக்கலாம். எனி ஃபீல்ட் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். சயின்ஸ், என்ஜினியரிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், சைக்காலஜி, இல்ல ஒரு விஷயம் எப்படி ஏங்குது, ஒரு தினமும் யூஸ் பண்ற ஒரு ஃபேன், மிக்சி, அது எப்படி ஏங்குது, அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த மாதிரி எனி ஃபீல்ட் யூ சூஸ். அதுல எப்பவுமே தினமும் கொஞ்சம் விஷயம், புது விஷயம் தினமும் கத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் லைக் பயோகிராஃபிஸ், இல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக், இல்ல ஃபினான்ஸ் புக், இது எல்லாமே வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். எவ்வளோ படிச்சாலுமே வாழ்க்கையில இன்னும் தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குன்றது புக்ஸ் உணர்த்திட்டே இருக்கும். பயோகிராஃபி புக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் தன்னோட 80 வயசு வாழ்க்கைய மொத்தமா ஒரு புக்ல அடக்கி கொடுக்குறாங்கன்னா அந்த புக் எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான விஷயம். ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தையே நம்ம ஒரு புக்ல படிச்சிட முடியும். நிறைய படிக்க படிக்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய நம்ம இந்த உலகத்தை பாக்குற பார்வையே வேற மாதிரி மாறும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஒரு ஒரு விஷயத்துலயும் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கான்னு நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட லைஃப்ல கூட நம்மள யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா கூட அந்த அறிவு உங்களை அன்னைக்கு காப்பாத்தும். ஹேபிட் நம்பர் 3, பிசிக்கல் மூவ்மெண்ட். வாழ்க்கையில நேரத்தை விட முக்கியமான விஷயம் ஹெல்த். ஹெல்த் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, ஒருத்தர் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ நாள் நோய் நொடி இல்லாம நிம்மதியா மனுஷனுக்கு தேவையான 5 பேசிக்ஸ் நீட்ஸ் இருந்தா கூட போதும். ஹெல்தியா இருந்தா சந்தோஷமா வாழலாம். எந்த வகையில வேணாலும் பிசிக்கல் மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஜூம்பா பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், பேட்மிண்டன் போகலாம். ஒரு மூவ்மெண்ட்ன்றது பாடிக்கு நேச்சுரலாவே தேவை. பட் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறையில எல்லாருமே பாதி வேலை கம்ப்யூட்டர்ல தான் பண்றோம். ஆனா கூட ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஆகுது நம்ம பிசிக்கல் மூவ்மெண்ட் பாடி கொடுக்கணும். எவ்வளோ ஒர்க் அவுட் தான் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 10 minutes தினமுமாவது வாக்கிங் போகணும். இது பண்றது மூலயமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரீசன் ஹெல்த். பிசிக்கல் மூவ்மெண்ட்ன்றது நம்ம பாடியை ஒரு இறுகி போன நிலைமையில இருந்து ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா கொண்டு வரும். 2வது விஷயம் ரெஃப்ரெஷ்மெண்ட். நம்மளுக்கு வெளிக்காத்து படும் போதும் ஒரு நம்ம நார்மல் ரெகுலர் லைஃப்ல இருந்து ஜாலியான விஷயத்த நம்ம பண்ணும் போது அதுல இருந்து கிடைக்கிற ரெஃப்ரெஷ்மெண்ட் இஸ் அ டைப் டிசிப்ளின். எப்பவுமே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது மூலயமா நம்மளுக்கு
ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எப்பவுமே அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்பிள விட மோர் டிசிப்ளின்டா இருப்பாங்க. காலையில எழுந்து போறதா இருக்கட்டும், டயட்டா இருக்கிறதும், ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோன்ற அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், இது வந்து நம்மளுக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பாடியில ஏத்தி விட்டுரும். எப்பவுமே பாடிய மூவ் பண்ணி ஒரு ஜாலியா இருக்கும்போது, சின்ன வயசுல விளையாண்ட ஃபீலிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இட்ஸ் சோ கீப்ஸ் யூ யங் அட் யுவர் ஹார்ட். பிசிக்கல் மூவ்மெண்ட்ன்றது இட்ஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேபிட் நம்பர் 4, விஷுவலைசேஷன். எதுக்காக வாழுறோம்? உங்க லைஃபோட பர்ப்பஸ் என்ன? அப்படின்றத நீங்க தினமும் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சாலே, உங்க லைஃப்ல வந்து அவ்ளோ எனர்ஜியும், ஹாப்பினஸும் இருந்துட்டே இருக்கும். ராத்திரி தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் விஷுவலைசேஷன், மெடிடேஷன். உங்க லைஃப்ப நீங்க எப்படி வாழுறோம்? அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸ் கிளிப்பிங்காவே நீங்க உங்க மைண்ட்ல போட்டு பார்க்கலாம். அதுல வந்து உங்களுக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பினஸும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நெனைக்கிறோம். இந்த மாரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்றதுக்கு, ஒரு ஹாப்பியான லைஃப்க்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். தர ஹோப் வந்து வேற எதுவுமே தராது வாழ்க்கையில. இத நீங்க தினமும் ராத்திரி பண்ணும்போது, அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கும்போது, தட் வில் பி த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். வாழ்க்கையில என்ன பண்றோன்னே தெரியல. இது எதுக்குடா நடக்குது? எனக்கு வந்து வாழ்றதுக்கே ஒரு மாரி இருக்கு. போர் அடிக்குது. அந்த மாரி எண்ணங்கள் வரவே வராது. இது ஹேபிட் நம்பர் 5, ஜர்னலிங். ஜர்னலிங்ன்றது லிட்டரலி அ லைஃப் ரெக்கார்ட். நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற தினமும் சந்தோஷமான விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இன்னைக்கு அதிசயமா நம்மளுக்கு லக்கியா நடந்த விஷயங்கள், இது எல்லாமே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும்போது, உங்களுக்கு என்னைக்காவது வாழ்க்கையில நம்ம என்னடா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சலிப்புத்தன்மை வரும்போது கூட, நீங்க இந்த புக்க திருப்பி பார்த்தீங்கன்னா, அதுல உங்க மொத்த வாழ்க்கையுமே அவ்ளோ அழகா இருக்கும். அப்படின்றது உங்க கூட நீங்க ஒரு செல்ஃப் சாட் வச்சுக்கிற மாதிரி. ஒரு ஃப்ரெண்ட எப்பயாவது பார்த்தா எவ்ளோ ரிலாக்ஸ்டா நல்லா பேசுவோம். அந்த மாரி உங்க கூட நீங்களே பேசுறது தான் இந்த ஜர்னலிங். லைஃப்ல நெறைய ரியலைசேஷன் பாயிண்ட்ஸ் நடந்துச்சுன்னு உட்கார்ந்து பொறுமையா யோசிக்கும்போது தான் தெரியும். அந்த மாரி ஒரு ரியலைசேஷன குடுக்கும் இந்த ஜர்னலிங். உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கவும், உங்க வாழ்க்கைய நீங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்கீங்க, எவ்ளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றத நீங்க ஜர்னலிங் பண்றது மூலியமா தினமுமே தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் என்ன பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு வந்தீங்கன்றத அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்ச மாதிரி ஹேபிட்ஸ் ஆர் நாட் டெவலப்ட் ஓவர் நைட். இது எல்லாமே தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்து லைஃப்பை வந்து ஒரு ப்ராப்பரான வேலை, ஒரு ப்ரொடக்டிவான வேலை கொண்டு போகிறதுக்கான ஹேபிட்ஸ் இதெல்லாம். இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா யூ வில் see a significant improvement in yourself. Don't forget to subscribe our channel for more self-development content. Till next time, it's Soumya Sundar signing off. Bye.